ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பிப்ரவரி 12. இது வெறும் ஒரு சாதாரண ஒரு நாளாக இருக்காது. வைகுண்ட ஏகாதசியின் பின்பிறப்பு சக்தியை கொண்ட ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். சந்திரனின் சக்தியானது உயரக்கூடிய ஒரு நிலையில இருக்கும். ராகு கேது அம்சங்கள் பலவீனமாகக்கூடிய ஒரு நேரம். அப்படிப்பட்ட ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கு. இப்படிப்பட்ட இந்த ஒரு நாள்ல நம்ம இந்த நாளோட இரவு 12 மணிக்குள் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நம்ம இரவு நேரத்தில் கூறினோம் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுக்கு மாற்றங்களானது ஏற்படும். இரவு 9 மணிலிருந்து 12 மணிக்குள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அனைவரும் இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். இதை நீங்க கூறும் பொழுது பெருமாளையும் விஷ்ணு பகவானையும் மனதார நினைத்து கொண்டு கூறுங்கள். உங்களுடைய மனதில் இருந்த அனைத்து விதமான விருப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அந்த விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். இந்த ஒரு நேரத்தில் நீங்க கூறும் பொழுது நம்மளை விட்டு விலகியவர்கள் கூட திரும்ப உங்களை சேருவதற்கான ஒரு சக்தியானது மீண்டும் எழும். இதுவரை நம்மை தடுத்து நிறுத்தப்பட்ட கர்ம பந்தங்கள் அனைத்துமே கரையும். ராகு கேது தந்த காயங்களும் நிவர்த்தியாகும். அந்த அளவுக்கு சக்தியானது இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கிறது. எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க தூங்குவதற்கு முன்பாக 21 முறைகள் மட்டும் இந்த ஒரு பெருமாள், அது மட்டும் இல்லாம விஷ்ணு பகவான் மந்திரத்தை மட்டும் கூறிவிட்டு தூங்குங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்த அனைத்து விதமான கர்மாக்களையும் முழுமையாக தீர்த்துவிடும். முக்கியமா ராகு கேது காரணமா நீங்க சந்தித்த முக்கியமான நம்பிக்கை துரோகங்கள் நீங்க நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. எத்தனை பேர் மீது நம்பிக்கை வைத்து உள்ளத்தை எடுத்துக்கொண்டது அப்படின்னு நீங்க ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டே இருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நேசித்தவங்க திரும்பி நீங்க உங்களுக்கு எதிரியாக ஆயிருப்பாங்க. நீங்க எத்தனையோ பேருக்கு உதவி செய்திருப்பீர்கள். ஆனா அந்த ஒரு நேரத்துல அவங்க அந்த உதவியெல்லாம் வாங்கிவிட்டு இப்போ உங்களுக்கு எதிரியாக மாறியிருப்பார். நீங்க செய்கின்ற தொழிலுக்கு அவங்களும் அதே ஒரு தொழிலை நீங்க பார்க்கின்ற இடத்திலே உங்களுக்கு போட்டி போட்டு பார்ப்பாங்க. இப்படிப்பட்ட துரோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். உங்களுடைய உண்மையை யாரும் நம்பாத தருணங்களானது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும், ஏன் இன்னைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடக்கலாம். உங்களுடைய மனதை உடைக்கக்கூடிய துரோகங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கும். உங்களுடைய உதவியால் உயர்ந்தவர்கள் உங்களை மறந்துவிட்டு போயிருப்பாங்க. உங்களை கீழே தள்ளிவிட்டு அவங்க உங்களுடைய உதவியால் உயர்ந்து கொண்டுதான் போவாங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல அவங்க நன்றி மனப்பான்மை அப்படிங்கிறது இல்லாம அவங்க உங்களை கீழே தள்ளிவிட்டு போயிருப்பாங்க. நீங்க செய்த நன்மைகளுக்கு உங்களுக்கு பதிலாக கிடைப்பது கெட்ட வார்த்தைகள் மட்டுமே. கெட்ட வார்த்தைகளும் கெட்ட எண்ணங்களும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அந்த நன்றிக்கு பதிலாக உங்களுடைய வாழ்க்கையை கிடைத்து கொண்டிருக்கு. பாசம் கொடுத்தவர்களிடமிருந்து தூரமானது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். நம்பிக்கை வைத்து கொடுத்த ரகசியங்கள் பிறரிடம் சென்றிருக்கும். யாருக்கும் சொல்ல முடியாத உள்ளுக்குள்ள காயமானது உங்களுக்குள்ள உருவாக்கியிருக்கும். ஆனா வெளித்தோட்டத்தை பார்க்கும் பொழுது நீங்க எப்பொழுதும் மனசளவுல எப்பொழுதும் சிரித்து கொண்டிருப்பீங்க. ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள இருப்பது அவ்வளவு கடினமான வலிகளும் அவ்வளவு அழுகைகளும். இவை அனைத்தும் ராகு கேது தந்த வாழ்க்கையின் ஒரு பாடங்களாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததுக்கான ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா இந்த ராகு கேது. இந்த ராகு கேது நடத்திய உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பாடங்களாக இந்த ராகு கேது உங்களுடைய வாழ்க்கையில் நடத்திருக்கு. இந்த துரோகங்கள் உங்களை பலவீனப்படுத்துவதற்காக அல்ல, இன்னும் உங்களை வலிமையாக்க. ஏன்னா இந்த துரோகங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில பட்டுட்டீங்க அப்படின்னா இனிமே இது உங்களோட இழக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. நீங்க மிகவும் ஒரு வலிமையான ஒரு நபராக மாறிவிடுவீர்கள். அப்படிப்பட்ட நீங்கள் இந்த ஒரு நேரத்துல இந்த ஏகாதசி இரவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். இது உங்களுடைய துரோகங்களுக்கு ஒரு முடிவை ஏற்படுத்தும். இரவு 12 மணிக்குள் நீங்க கூறிவிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். அந்த அளவுக்கு சக்தியானது இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கு. எனவே நீங்களும் இந்த ஒரு நாள் இரவு முடிவதற்குள் எப்படியாவது இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறுங்க. இந்த ஒரு மந்திரமானது ராகு கேதுவோட நிவர்த்தியை குறைக்கும். மனவேதனைகள், மனதிற்குள் எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு பாரங்கள் இருந்தாலும் அதனையும் இந்த ஒரு நேரத்துல நம்மளை விட்டு குணமாக்கும். திருடப்பட்ட அதிர்ஷ்டத்தை மீட்டு நம்மளையே ஏற்படுத்தி கொடுக்கும். விலகியவர்கள் நம்மளை தேடி வருவார்கள். துரோகிகள் பிடியிலிருந்து நம்மளை பாதுகாக்க முடியும். வாழ்க்கையில் மூடிய கதவுகளை திறக்க வேண்டுமா? நீங்க இந்த ஒரு நாளோட இரவில் ஏகாதசி நாட்கள் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க இரவு நேரத்துல கூறுங்க. உங்களுடைய கர்ம பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். உங்களுடைய வாழ்க்கையவே முழுமையாக மாற்றும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கிறது. எனவே நீங்க தவறாம கூறணும். முதல்ல இந்த ஒரு மந்திரத்தை எப்படி நம்ம கூறணும்? தனியாக ஒரு இடமானது இருக்க வேண்டும். இந்த ஒரு மந்திரத்தை கூறுவதற்கு தனியாக ஒரு இடம் இருக்க வேண்டும். இன்று இரவு 9 மணிலிருந்து 12 மணிக்குள் அந்த இடைப்பட்ட காலத்துல நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். ஆனா நீங்க கூறுகின்ற அந்த ஒரு மந்திரத்தை கூறுகின்ற இடமானது சத்தம் இல்லாத ஒரு இடமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் உங்களுடைய வீடோ கோவிலோ அங்கு சென்று நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். அந்த ஒரு இடமானது மௌனத்துடன் இருக்க வேண்டும். எந்த விதமான சத்தம், ஒரு சின்ன சத்தம் கூட அந்த ஒரு இடத்துல கேட்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டு வடகிழக்கு திசை, ஈசானிய மூலைன்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ஒரு திசையை பார்த்து, வடகிழக்கு திசையை பார்த்து அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டு இது நாராயணனின் சக்தியை ஈர்க்கக்கூடிய ஒரு திசையாக இருக்கும். அது மட்டும் இல்லாம
பெருமாளுக்குரிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் நம்ம வடகிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு ஏற்றுகின்ற தீபமோ கூறுகின்ற மந்திரமோ அது அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தையே உருவாக்கும். அப்படிப்பட்ட திசையை நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். அமர்ந்து கொண்டு உங்களுடைய கரம் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய 2 கைகளையும் உங்களுடைய அஞ்சலி முத்திரையில் நீங்க கூப்பி பிடியுங்கள். அஞ்சலி முத்திரையில பிடித்து கொண்டு அதற்கப்புறம் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறணும். ஆனா அதுக்கும் முன்னாடி உங்களுடைய மனதை நீங்க முதல்ல தூய்மைப்படுத்தணும். மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள், உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் அனைத்தையும் இந்த ஒரு நேரத்துல விடுவிக்கணும். அதற்காக 3 முறை உங்களுடைய மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. அப்படி விடும் பொழுது உங்களுடைய மனதும் உடலும் அமைதியான ஒரு நிலையை அடையும். அதற்கப்புறம் நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. இந்த ஒரு மந்திரமானது அதிசக்தி வாய்ந்த, யாருக்கும் இதுவரை தெரியாத சித்தர்கள் மட்டுமே கூறப்பட்ட இந்த ஏகாதசி இரவில் கூற வேண்டிய ஒரு மந்திரம். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது உங்களுடைய அடிவயத்திலிருந்து கூற வேண்டும். ஒவ்வொரு முறை நீங்கள் கூறும் பொழுதும் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். இது பெருமாள் மற்றும் விஷ்ணு பகவானுக்குரிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் எப்படியாவது நீங்க 108 முறைகள் கூறிவிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகளானது நிச்சயம் நடக்கும். இதுதான் அந்த ஒரு மந்திரம். ஓம் விஷ்ணு தேவாய வித்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதயாத். இதுதான் அந்த ஒரு மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள் முடிவதற்குள் இரவு நேரத்தில் 108 முறைகள் கூறிவிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இங்கே பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்கும். ஒவ்வொரு முறை நீங்க சொல்லும் பொழுதும் உங்களுடைய இதயத்தில் உள்ள காயங்கள் அனைத்தும் குறைந்து கொண்டே செல்கிறது அப்படின்னு உங்க மனதார நீங்க நினைக்க வேண்டும். நினைத்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. இது உங்கள் மீது இருக்கக்கூடிய கண்ணேற்றத்தை முழுமையாக கரைக்கும். யாரோ ஒருவர் உங்களை நினைத்து கொண்டு வருவார்கள். அதுவும் உங்களுக்கு பிடித்த நபர் உங்களை தேடி இந்த ஒரு நாளில் வருவதற்கான ஒரு மாற்றமானது நிச்சயமாக நடக்கும். தூரமா போன உறவுகள் இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும். எந்த காரணம்னு தெரியாமலே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு பேசாம இருக்கீங்க அப்படின்னா நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. அதுவும் இந்த ஒரு நாளோட இரவில் 12 மணிக்குள் இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் கூறுங்க. பேசாமல் விலகி சென்றவர்கள் கூட உங்களை தேடி வந்து பேசுவாங்க. உங்களுக்கு பிடித்த நபர்களும் உங்களை தேடி வருவார்கள். துரோகிகளின் செயல்கள் உங்கள் மீது வேலை செய்யாது. உங்களுடைய எதிரிகளோ உங்களுடைய துரோகிகளோ நீங்க நல்லா இருக்கக்கூடாதுன்னு உங்களுடைய வாழ்க்கையில் நினைத்து அவங்க செய்கின்ற சின்ன சின்ன செயல்கள் அனைத்தும் இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு எந்த விதமான ஒரு செயலையும் ஏற்படுத்தாது. பண நெருக்கடி மெதுவாக உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். உள்ளத்தில் ஒரு அமைதியானது கிடைக்கும். நீங்க யோசித்த விஷயங்களில் ஒரு மாற்றமானது நடக்கும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு மந்திரமானது ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த 108 முறை கூறும் பொழுது இந்த மந்திர சக்தி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய கதவையை திறக்கும். ராகு கேதுவால் ஏற்பட்ட அனைத்து விதமான தடைகள், பிரச்சனைகள், காயங்கள் அனைத்தையும் ஒரே இந்த ஒரு மந்திரத்தினால் தீர்த்துவிடும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கிறது. எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க கூறி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இந்த மந்திரம் முடிந்ததும் 2 நிமிடம் உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உட்கார்ந்து கொண்டு பெருமாளை நினைத்து கொண்டு அதற்கப்புறம் இந்த ஒரே ஒரு வாக்கியத்தை நீங்க மெதுவாக கூற வேண்டும். என் வாழ்க்கை மாற்றம் இன்றிரவே ஆரம்பமாகட்டும் அப்படிங்கக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுடைய மனதிற்குள் நீங்க கூறுங்க. இது நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படும். இதுவே இன்று நீங்க செய்ய வேண்டிய இந்த ஒரு ஆண்டின் மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திர சாதனையாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றும். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுக்கு நன்மையை உருவாக்கும். எனவே நம்பி இந்த ஒரு நாளோட இரவுல நீங்க இந்த ஒரு செயலை மட்டும் மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க. இது வெறும் ஒரு மந்திரமாக மட்டும் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக இருக்கும். நிச்சயமாக இதனை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். அந்த அளவுக்கு சக்தியானது இந்த ஒரு மந்திரத்தில் இருக்கிறது. எனவே தவறாம நீங்களும் கூறுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள், உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள். மறக்காம இந்த ஒரு நாள் முடிவதற்குள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால விரைவாக இந்த ஒரு மந்திரத்தை கூற முடியுமோ அவ்வளவு நீங்க விரைவாக கூறுங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றி அமைக்கும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபெரிவா சரணம். நன்றி, வணக்கம்.